ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ இன்னைக்கான இந்த ஒரு அப்டேட் ஸ்டுடியோலாம் ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்கிற கார இந்த படத்தை பற்றி தான். ஸோ இந்த கார படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி டவுட்ல இருந்துச்சு. ஸோ இப்போ அஃபிஷியலாக இந்த படத்தோட ப்ரொடியூசரான வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட் இவங்க தான் ஒரு ஈவெண்ட்ல கார படம் ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க, இன்னும் போஸ்ட் விட்டு கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் எலெக்ஷன் டேட் அறிவிக்கல. ஸோ ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன் டேட் எப்போ அறிவிக்கிறாங்களோ அதுக்கப்புறமா தான் போஸ்ட் விட்டு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ எலெக்ஷனால தான் நிறைய படம் வெயிட்டிங்ல இருக்கு. ஸோ அதனால எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா கரெக்டான படத்தோட ரிலீஸ் தேதி போஸ்ட் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சோ அந்த வகையில இப்போதைக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சோ எலெக்ஷன் எப்போ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. சோ கார ஏப்ரல் 30 ரிலீஸ் ஆக போகுது. சோ எலெக்ஷன்றது ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் இல்லனா செகண்ட் வீக்ல வரும்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் டேட் அறிவிக்கிறத வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ அந்த ஒரு கர படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த படத்துக்காக தனுஷ் அவர்கள் ரொம்பவே உழைச்சிருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில பொறுத்து பார்ப்போம் கர படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த கர படத்துக்கு அப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் D55 இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங்னா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்தோட மியூசிக் ஒர்க் நம்ம சாயாபேன் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ ரொம்பவே ஸ்பீடான ஒர்க் போயிட்டு இருக்கிறதா அவரே சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில இந்த ஒரு படம் ஷூட்டிங்ன்றது 6 மாசம் தான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ 6 மாசம் கழிச்சு நம்ம தனுஷ் அவர்கள் D56 படத்துல இணைய போறாரு. சோ D56 படத்தை யாரு டைரக்ஷன் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் தான். சோ அவர் ரீசெண்டா கொடுக்கப்பட்ட ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா D56 படத்தோட ஷூட்டிங்ன்றது செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. சோ இப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்னு சொல்லிட்டு 6 மாசத்துல D55 படத்தோட ஷூட்டிங்ன்றது முடிய போகுது. அதான் நம்ம ராஜ்குமார் பெரியசாமி அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு இல்லையா. சோ அந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது முடிய போகுது. சோ முடிஞ்சதுக்கு அப்புறமா D56 படத்தோட ஷூட்டிங்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. சோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான படம், எனக்கு இல்ல தனுஷுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஜாதி எங்க இருந்து கிரியேட் ஆனிச்சு அப்படின்ற ஒரு கதையான இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல அரசியல் இருக்கும் அப்படின்னு நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ அந்த வகையில இந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது செப்டம்பர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த ஒரு படத்தை யார் தயாரிக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்ஸ் என்டர்டைன்மெண்ட் இவங்க தான் தயாரிக்கிறாங்க. இப்ப கர படத்தை தயாரிச்சது இவங்க தான். இப்ப D56 இவங்க தான் தயாரிக்கிறாங்க. சோ அண்ட் அதுக்கப்புறமா நம்ம தனுஷ் அவர்கள் வினோத் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைரக்டர் வச்சிருக்காரு. சோ அந்த வகையில நெக்ஸ்ட் அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். சோ பொறுத்து பார்ப்போம், போக போக நமக்கு இதுக்கான அப்டேட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அண்ட் D55 பாத்தீங்கன்னா தீபாவளி இல்ல அப்படின்னா டிசம்பர் எண்ட்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு. சோ பொறுத்து பார்ப்போம், ஷூட்டிங் போறத பொறுத்து படத்தோட ரிலீஸ் தேதி மென்ஷன் பண்ணுவாங்க. அண்ட் இதுக்கப்புறமா ரீசெண்டா ஒரு ஈவென்ட்ல பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்கள்ட்ட வட சென்னை 2 எப்போ வரும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அது சீக்கிரமா ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். சோ எங்க போனாலும் இதான் கேக்குறீங்க, இனிமே இதை பத்தி பேசுறத குறைச்சிக்கலாம்னு இருக்கேன். சோ போக போக உங்களுக்கு அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அந்த வகையில D56 D57 சொல்லிட்டு ரொம்பவே லைன் அப் வச்சிருக்காரு. ரொம்ப லேட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். சோ பொறுத்து பார்ப்போம். தனுஷ் அவர்கள் சீக்கிரமா வரும்னு சொல்லியிருக்காரு. சோ எப்போ வருது அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். இப்ப அரசன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா வரும்னு நினைக்கிறேன். சோ என்ன செய்யறாங்க அப்படின்றத பார்ப்போம். பட் இப்ப நம்ம தனுஷ் அவர்கள் சீக்கிரமா வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல நம்ம சூர்யா அவரோட கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RJ பாலாஜி இந்த படத்தோட டைரக்டரான RJ பாலாஜி அவர்கள் அபிஷியலா கருப்பு சம்மருக்கு வர போகுது அப்படின்ற மாதிரி அபிஷியலா ட்வீட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ அந்த வகையில சம்மருக்கு தான் கருப்பு படமும் வர போகுது. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு படமும் எலெக்ஷன் டேட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களும் பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி போஸ்டர் விட்டுருவாங்க. சாரி, போஸ்டர் கிடையாது, சாங் செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணி சாங்ல பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சோ அந்த வகையில இப்ப இந்த படம் எலெக்ஷனுக்காக தான் வெயிட் பண்ணுது. சோ சம்மருக்கு வரக்கூடிய எல்லா படமும் எலெக்ஷன் டேட்டுக்காக தான் வெயிட் பண்றாங்க. சோ எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா படத்தை ஒன்னு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சோ அந்த வகையில வெயிட் பண்ணி பார்ப்போம் சம்மருக்கு கருப்பு எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சம்மர் அப்படின்றத நம்ம RJ பாலாஜி அவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சோ இப்ப கருப்பு சம்மருக்கு வரதுனால சம்மருக்கு வர இருந்தா சூர்யா 46 இந்த படம் தள்ளி போகுது. இந்த படம் தீபாவளி இல்ல அப்படின்னா ஆகஸ்ட்ல ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ 3 மாசம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா ப்ரொடியூசரே சொல்லியிருந்தாரு. சோ அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் இல்லனா தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சோ பொறுத்து பார்ப்போம் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த படத்துல ஒரு அபிஷியல் அப்டேட் கூடிய சீக்கிரமா வரப்போகுதுன்னு சொன்னாங்க. சோ இன்ன வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. சோ போக போக வரும்னு நினைக்கிறேன். சோ பொறுத்து பார்ப்போம், அப்டேட் வந்தா அப்டேட் பண்றேன். அண்ட் பிப்ரவரி மந்த் முடிஞ்சிருச்சு, மார்ச் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ அதனால இந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய அப்டேட்ஸ்லாம் அந்த மார்ச் மந்த்ல நம்ம எதிர்பார்க்கலாம். சோ நிறைய படத்தோட அப்டேட்லாம் இருக்குது. சோ பொறுத்து ஒவ்வொரு அப்டேட் அப்டேட் பண்றோம். அண்ட் அடுத்து நம்ம STR அவர்களுடைய அரசன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா ஒரு கிளிக் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. நம்ம STR அவர்கள் நிக்கிற மாதிரி. சோ இந்த போட்டோ பார்க்கும்போது நம்ம STR அவரோட லுக்ன்றது வேற மாதிரி இருக்கு. சோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வேற மாதிரி லுக் வச்சிருந்தாரு, கிளீன் ஷேப் பண்ணிட்டு. சோ இப்போ பேட் எல்லாம் வச்சு வேற மாதிரி ஒரு லுக் இருக்கு. சோ அதனால செகண்ட் ஷெட்யூல்ல இதுதான் லுக் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. சோ செகண்ட் ஷெட்யூல் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இந்த மாதிரி பேட் வச்சு தான் இருக்க போறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். சோ எதிர்பார்த்த மாதிரி பேட் வச்சு தான் நம்ம STR அவர்கள் நடிக்கிறாரு. சோ கண்டிப்பா சூப்பரா இருக்க போகுது. சோ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணல, பட் கூடிய சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் இருக்கு. சோ பொறுத்து பார்ப்போம் எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல நம்ம யாஷ் அவர்கள் நடிக்கிற டாக்ஸிக் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல செகண்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா மார்ச் 2 ரிலீஸ் பண்ண போறதா அபிஷியலா சொல்லியிருக்காங்க. சோ போஸ்டர் பார்க்கும்போது ரொம்பவே பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா இருக்கு. சோ அந்த வகையில சாங் ரொம்பவே ரொமான்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ பொறுத்து பார்ப்போம். சோ அந்த போஸ்டர்ல இருக்கிற ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா கியாரா அத்வானி அவர்கள் தான். சோ இவங்களுக்கு ஆல்ரெடி மேஜிக் ஷோல நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் விட்டாங்க. சோ அவங்க தான் ஒரு போஸ்டர்ல இருக்காங்க. சோ பொறுத்து பார்ப்போம் சாங் எப்படி வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ சாங்கோட டைட்டில் தபாகி அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த டாக்ஸிக் படத்தை டால்பி சினிமா அப்படின்ற இவங்க தான் வாங்கி இருக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, கேவின் ப்ரொடக்ஷன். அந்த இடத்துல நம்ம விஜய் தேவரகுண்டான் அவர்கள் நடிக்கிற ரணபலி படத்துல இருந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ ப்ரோமோ விட்டுருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சாங் தான் நினைக்கிறேன். சோ நம்ம ராஷ்மிகா அண்ட் விஜய் தேவரகுண்டா அவர்களுடைய
மேரேஜ் நடக்கிறனால இந்த படத்துல இருந்து ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணி வந்து விஷ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. சோ அந்த மாதிரி தான் தெரியுது. சோ அந்த ஒரு பாட்டுல விஜய் தேவரகொண்டா அண்ட் ராஷ்மிகா 2 பேருக்கு மேரேஜ் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சோ 2 பேரும் மேரேஜ்க்கு அப்புறமா பொண்ணு சேர்ந்து இருக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் காட்டப்பட்டிருக்கு. அண்ட் இந்த ஒரு படம் செப்டம்பர் 11ஆம் தேதி வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போறதா அபிஷியலா கீழ மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த சாங் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட opinion கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்ஐகே இந்த படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ரசிகர் மத்தியில இருக்கு. சோ அந்த வகையில இந்த படம் பாத்தீங்கன்னா மார்ச் 19ஆம் தேதி வர மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறமா அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு படத்தை பிளான் பண்றாங்க. சோ இந்த ஒரு படம் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பொறுத்து இந்த பக்கம் போக போக தான் அப்டேட் கொடுப்பாங்க. அப்டேட் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. சோ அப்டேட் வந்ததுமே அப்டேட் பண்றேன். அண்ட் அடுத்து நம்ம பிரசாந்த் நீல் அவர்களுடைய டைரக்ஷன்ல நம்ம என்டிஆர் அவர்கள் நடிக்கிற என்டிஆர் நீல் இந்த படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா எண்ட் நோக்கி போயிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படத்தோட ஷூட்டிங் சம்மருக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ சம்மருக்குள்ள முடிஞ்சிட்டாலும் ஆல்ரெடி இவங்க பாத்தீங்கன்னா ஜூன் மந்த்ல இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால ஜூன் மந்த்ல இந்த படம் வருமா அப்படின்றது டவுட்ல இருக்குது. சோ பொறுத்து இந்த பக்கம் போக போக தான் அப்டேட் வர ஆரம்பிக்கும். சோ அந்த வகையில மார்ச் மந்த் இல்ல அப்படின்னா ஏப்ரல் அப்டேட் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ இதை தாண்டி இந்த படத்தோட டைட்டில்னா டிராகன் என்டர் த டிராகன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ போக போக நமக்கு அப்டேட் வரும். சோ இந்த மார்ச் மந்த்ல அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கூடி சீக்கிரமா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பொறுத்து இந்த பப்பம் அண்ட் இந்த ஒரு என்டிஆர் நீல் படம் பாத்தீங்கன்னா பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ அது இந்த படம் வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா பார்ட் 2 எடுப்பாங்க. மேபி அதனா ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னா பார்ட் 2 எடுக்க மாட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்தோட பார்ட் 2 வரது பார்ட் 2 உன்னுடைய வெற்றியை பொறுத்து தான் இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் வெற்றி அடையுதா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து நம்ம கார்த்தி அவர்கள் நடிக்கிற சர்தார் 2 இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருக்கு. இந்த படம் சம்மருக்கு வர போறதா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்ப சம்மருக்கு வராது அப்படின்னு மாதிரி நியூஸ் இருக்கு. சோ ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சர்தார் 2 படத்தை தயாரிக்கிற நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு படம் வச்சிருக்காங்க. அந்த படம் சம்மருக்கு வர மாதிரி இருக்கு. சோ அது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா சர்தார் 2 வராது. சர்தார் 2 பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ இதனால சர்தார் 2 போஸ்ட்பாண்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு பக்கம் சர்தார் 2 எப்போ வந்தாலும் சரி கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஆகும். சோ அந்த மாதிரி தான் எடுத்து வச்சிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா எப்ப வேணா வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ அதனால சர்தார் 2 கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்குது. போக போக நமக்கு அப்டேட்ஸ் வரும். பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம ராம்சரண் அவர்கள் நடிக்கிற பெடி இந்த படத்தோட பிரீமியர் ஷோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. சோ அது எப்பன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஏப்ரல் 30ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏப்ரல் 29ஆம் தேதி தான் பிரீமியம் பண்றதா அபிஷியலா சொல்லிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் சிங்கிள் மார்ச் 2ஆம் தேதி ரிலீஸ் ஆக போறதா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வகையில மார்ச் 2ஆம் தேதி இந்த சாங் ரிலீஸ் ஆக போகுது. சோ டைமிங் சொல்லல. சோ போக போக தான் சொல்லுவாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து நம்ம பிரபாஸ் அவர்கள் நடிக்கிற ஸ்பிரிட் இந்த படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துல இருந்து ஒரு அபிஷியல் அப்டேட் என்ன அப்படின்னா இந்த ஒரு படத்துல பாத்தீங்கன்னா விவேக் ஒபராய் அப்படின்றவர் நடிக்கிறதா அபிஷியலான்னு சொல்லியிருக்காங்க. சோ அவருக்காக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ போஸ்டர் பார்க்க சூப்பரா இருக்குது. அண்ட் கீழ பாத்தீங்கன்னா ஹீரோயினான ஐஸ்வர்யா தேசாய் இருக்காங்க. சோ இவங்க வில்லனுக்கு பேரா இருப்பாங்க போல இருக்கு. சோ ஆல்ரெடி நம்ம பிரபாஸ் கூட ஒரு ஹீரோயின் இருப்பாங்க. சோ அவங்க ஹீரோக்கு பேரு அண்ட் இவங்க வில்லனுக்கு பேரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க போல இருக்கு. சோ படம் தாறுமாறா ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ படம் எப்படி வருதுன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் இன்னைக்கான மூவி அப்டேட்ஸ். அந்த மூவி அப்டேட்ஸ் பத்திலாம் உங்களோட opinion கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற எல்லா அப்டேட்டையும் ஒரே வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.